அனைவருக்கும் வணக்கம். உள்ள எல்லா ஜீவராசியும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளம் பெற மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டியும் இருக்கும் சகோதரர்கள் அனைவரும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வெங்காயத்தால் நம்ம அதிகப்படியாக அந்த கிராமங்களில் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது. நான் பயன்படுத்தி இப்போ அவ்வளோ பார்த்ததில்ல. நார்மலாக நான் யாருமே அந்தளவுக்கு பயன்படுத்தி பெரிய ஹோட்டல்ஸில் எவ்வளோ ஒரு வெளியே அதர் சிட்டிஸில் யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூடியூப்பில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். இதில் அப்படி என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இது இவ்வளோ நல்லதா அப்படின்றத நான் இப்போ தான் பார்க்குறேன். வெங்காயம்னாலே எல்லாமே நல்லது, அதில் வெங்காயத்தால் நல்லதுன்றதை இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னென்ன அதில் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட பயந்துக்கான்னு நினைக்கிறேன். உணவுகளில் அதிகமாக பயன்படுத்த இதை ஸ்ப்ரிங் ஆனியன்னு சொல்லுவாங்க, வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க தமிழில். உடலுக்கு நல்ல நன்மை தரும் அப்படின்ற சொல்கிறாங்க. வெங்காயத்தாள் கீரை கீரை வகையை சார்ந்தது. அதை பலர் அதிகப்படியாக இதை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதை பற்றி யாருக்கும் ஒரு தெரியலை, வெளி வரல இன்னும் அது அவ்வளோவா. ஆனால் இதோட நன்மைகள் பல்வேறு எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தாளில் கந்தக சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி, விட்டமின் B2, விட்டமின் A, விட்டமின் K இப்படி நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர், பாஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம், குரோமியம், மாங்கனீசியம், நார்ச்சத்து இப்படி நிறைய வகைகள் சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் பெக்டின் பெருங்குடல் புற்றுநோய் இது தடுக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. வயிற்றில் செரிமான சக்தியை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் சம்மந்தமான நோயை இது கண்டிப்பாக ஒரு வகையில் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க, தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் கொழுப்பை குறைச்சி இருதயத்துக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த அழுத்தத்தை அளவுகளை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காசம் மற்றும் பல் நோய்கள் சம்மந்தப்பட்ட வியாதியில் தீர்வு தரும், நன்மை கொடுக்கும், அந்த வியாதிகளுக்கு ஒரு முடிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இதை கேட்குறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் தெரியாதவங்க கூட இதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.